ஹே ஹாய் டாமீஸ், வெல்கம் டு டிசைன் ஆப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜனா. இன்றைக்கி நம்ம ஐ வாண்ட் டு மேரி கொரியன் பாயோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, நான் செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம சேனலோட நேம் என்னென்னா OT7 ஹாட் வைப்ஸ் ஆஃப் லவ். இந்த சேனல் எந்த மாதிரி அப்படின்னா ஒன்லி ஃபார் ஹாட் ஸ்டாண்ட்ஸ். நீங்கள் வந்து ஹாட் ஸ்டாண்டாக இருந்தால் அதை பாருங்கள், சாஃப்ட் ஸ்டாண்டாக இருந்தால் அதை இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு வேலை உங்களுக்கு அதை வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட செகண்ட் சேனல் லிங்க்கும் அப்புறமேட்டு இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கடா. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. இன்னும் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண சொல்லுங்கடா. டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக இதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா கொரியாவுக்கு ஒரு வழியாக ஒயன் வந்து சேர்ந்தாச்சு. அங்கே பார்த்துட்டு ஐயோ நான் ஒரு வழியாக கொரியா வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோராக கத்துறாங்க. ஸோ அதுலேருந்து தான் முடித்தோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் அப்படியே கொரியாவில் வந்து ரீச் ஆகிட்டீங்க. அப்படியே பார்க்குறீங்க, செமையாக இருக்குது. அப்படியே கையை விரிச்சிட்டு அங்கே ஒரு கோல்டான ஒரு ப்ரீஸ் வந்து உங்கள் மேலே அடிக்குது. அதை அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. சுற்றி இருக்கவங்களாம் உங்களை தான் வினோதமாக பார்க்குறாங்க, யாரா இது பைத்தியக்காரி அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு வழியாக நீ கொரியா வந்துட்ட ஓயன். நீ எல்லாம் காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜுன்னு இருக்கிற ஆள் இப்போ வீட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி இப்போ உன்னோட ட்ரீம் கண்ட்ரியான கொரியாவுக்கு வந்திருக்கடி. அச்சோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஐயோ அது வழியாக வந்து சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக அப்படி சுற்றி பார்த்து உங்கள் லக்கேஜும் தள்ளி வந்துகிட்டே இருக்கீங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்மைல், அவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது. எல்லோரும் அவங்கள தான் வினோதமாக பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் லூஸு மாதிரி தனியாக சிரிச்சுட்டே வரீங்க. இன்னும் கொரியா வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி. அங்கே இருக்கவங்களாம் ஒன்றா ஃபோனை பார்த்துட்டு போகிறாங்க, இல்லாட்டா நார்மலாக சும்மா நடந்து போயிட்டுருக்காங்க. உங்களோட ஃபேஸில் இருக்க எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் அவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருக்கீங்க. அங்கே பார்த்தா கேபாப் ஐடல்ஸோட ஃபோட்டோ ப்ரொமோஷன்ஸ் வேண்டி வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் போஸ்டர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு கேபாப் ஐடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட போயிட்டு ஒவ்வொன்றா ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த சைட் நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ், நம்ம தயார் அப்புறமாதிரி ஜாங்கோக், இவங்க 2 பேருமே சேர்ந்து இப்போ புசான் போகிறதுக்கு வந்து ஏர்போர்ட் வந்திருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன், ஹீட் வந்து நீங்கள் ஹாலிடேஸ் போகிறீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஷியலாக போங்க. நீங்கள் வந்து இப்போ சம்மர் ஹாலிடேஸில் இருக்கிறத வந்து நீங்கள் வெளியே இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேரும் ஃபுல் கவரில் வராங்க. மாஸ்க்கு, ஹுட்டி, அப்புறமேட்டு கேப்பெல்லாம் போட்டுட்டு அப்படி ஃபுல் கவரில் வராங்க. அவங்களுக்கு பாடி கார்டுன்னு பார்த்தீங்கன்னா கேஷுவல்ஸ் ட்ரெஸ்ஸில் போட்ட ஒரு பர்சன்ஸ் தான் வச்சுருக்காங்க. அது ரொம்பலாம் இல்லை, ஏன்னா ரொம்ப வேர் போட்டிருந்தாலும் ஏதாச்சும் சந்தேகம் வரும். ஸோ அதனால் ரொம்ப வேர்லாம் போடல, ஏதோ நார்மல் பீப்புள்ஸ் அந்த மாதிரி தான் அவங்க வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டைம் தான் ஜங்குக்கு அப்புறமேட்டு அவங்களோட பாடி கார்டு ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. இப்போது தயாங் வந்து ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டே வராரு. அவர் என்ன பார்த்துட்ருக்காருன்னா, லாஸ்ட்டு கான்சர்ட்டில் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணது எல்லாத்தையுமே ஆர்மிஸ் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா, ஆர்மிஸ் வந்து வழக்கம் போல் அவங்களோட வீடியோஸ் அப்புறமேட்டு ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து தயாங் சிரிச்சிட்டே வந்துகிட்டே இருக்கிறாரு. ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் இந்த பக்கம் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஃபுல் ஃபோட்டோ வேணும்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் ஃபோக்கஸோட அப்படியே பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வரீங்க. அந்த சேம் டைம் நம்ம தயாங்கும் உங்கள் சைட் வழியாக தான் போகிறாரு. பிகாஸ் உங்கள் சைட் போனால் தான் செக்கிங்க்கு வந்து உள்ளே போக முடியும். ஸோ அதனால் உங்கள் இதை தாண்டி தான் போகணும். நீங்கள் உங்களோட லக்கேஜ் கிட்ட அப்படியே பின்னாடி வந்துட்டுருக்கீங்க. தயாங்கும் அதே மாதிரி தான் வராரு. தயாங் ஃபோனே பார்த்துட்டே வந்ததுனால உங்களோட லக்கேஜ் இடித்து அவர் அப்படியே குப்புறக்கா விழுந்துட்டார். அதாவது அவரோட ஃபேஸ் வந்து ஃப்ளோரில் படுற மாதிரி அவர் அப்படியே ஒத்துன்னு விழுந்துட்டார். நீங்கள் என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. உங்களோட லக்கேஜஸ் அப்படியே இடித்து நீங்கள் அவர் எழும்ப ட்ரை பண்ணும்போது நீங்கள் அப்படியே பொத்துன்னு அவர் மேலே விழுறீங்க. அப்போ அவருனா ஐயோ யாராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொத்துன்னு மறுபடியும் விழுந்துட்டார். நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது, இது என்னடா ஐகானிக் சீனாக இருக்கணுமோ பார்த்தா இப்போ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் இது வந்து ரொமான்டிக் சீன் கிடையாது.
அப்போ நீங்கள் ஐயோ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ எழும்ப ட்ரை பண்ணும்போது பக்கத்தில் அவங்க பாடி கார்ட்ஸ் வந்து அவங்க 2 பேரும் எல்லாரையும் எழுப்பி விடுறாங்க. நீங்கள் அப்படியே தயவங்க பார்த்து ஐம் ஸோ சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு பண்ணல அப்படிங்கிற மாதிரி கடை தமிழில் விளவலாம் பேசிகிட்டே இருக்கீங்க. அவர் பார்க்குறாரு, என்ன இந்த பொண்ணு பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் பேசும்போது தமிழில் பேசியிருந்துருப்பீங்க, அவருக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியுது, ஐயோ நம்ம தமிழில் பேசுகிறோண்டி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி கொரியனில் சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் சொல்லும் போதே அவரோட கண்ணை தான் பார்த்து சொல்கிறீங்க, ஐம் ஸோ சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு பவ் பண்ணிட்டே சொல்கிறீங்க. அவரும் பவ் பண்ணிவிட்டு கீழே இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து அவங்க பாடி கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. நீங்களும் சாரி சார் ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவரும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பவ் பண்ணிட்டு அவர் அப்படியே திரும்பி போயிட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க, பையன் பார்க்க அழகாக இருக்கான், ஆனால் இந்த கண் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகலான்னு பார்க்கும்போது ஏதோ தடுக்குது. என்ன இது அப்படி சொல்லிட்டு கீழே பார்க்குறீங்க. உங்கள் லக்கேஜ் அந்த ட்ராலி மாதிரி இருக்கும்ல, அந்த வீலில் ஒரு பர்ஸ் இருக்குது. என்ன பர்ஸ் மாதிரி இருக்குது, ஒருவேளை அந்த பர்சனோட தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அந்த பர்சன் ஆளே காணல. ஐயோ எங்கே போயிட்டாரு, ஐயோ ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஏதாவது பர்ஸில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஃபஸ்ட்டில் இருக்கிறதே நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸோட ஃபோட்டோஸ் தான். இதை பார்த்துட்டு ஹாய், நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸோட ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸோட ஆர்மியாக தான் இருக்கணும். ஒயன் என்னடி பண்ணுற, அப்போ இவங்கக்கிட்ட எப்படி கொடுக்குறது, யார்கிட்ட கொடுக்குறது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேறையும் செக் பண்ணி பார்க்குறீங்க. அதில் ஒரு பிளாக் கார்டு இருக்குது. ஏன்னா பிளாக் கார்டா, ஓ பையன் ரொம்ப பணக்கார பையன் போல். ஒருவேளை அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமோ, ஆனால் எப்படி கொடுக்குறது, என்கிட்ட யார்கிட்ட என்ன கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியலையே. நீங்கள் பார்க்குறீங்க, அதில் இன்னும் செக் பண்ணி பார்க்குறீங்க, அதில் எக்ஸ்ட்ரா ஒரு விசிட்டிங் கார்ட்ஸ் இருக்குது. என்ன கார்டு இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பிஹிட் ஹைபா, இது பிடிஎஸ் மெம்பர்ஸோட கம்பெனி ரிலேட்டட் வருமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்டே போய் கொண்டு போய் கொடுத்துரும், எதுக்கு இது நம்ம கையில், அடுத்தவங்க பொருளாக நமக்கு தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பர்ஸை உங்கள் லக்கேஜ்குள்ளே வச்சுக்கிறீங்க. இப்போ அப்படியே உங்கள் லக்கேஜ் தள்ளி அப்படியே வெளியில் போகும்போது உங்களுக்கு ஒரு கால் வருது. ஒரு வழியாக ஃபோன் பண்ணிட்டா. நீங்கள் ஏய் ஸ்ருதி எங்கடி இருக்கா, ஒயன் நான் இதோ என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டேன். இப்போ கூட உன்னோட பஞ்சுவாலிட்டியை பார்க்க மாட்டேன்ல, ஐயோ சாரிடி, எனக்கு கொஞ்சம் டிராஃபிக் டி, அதனால தான். கொரியாவில் டிராஃபிக் சொல்கிற முதல் நீ தான். அப்படி இல்லடி, நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். நீ லேட் பண்ணிவிட்டு டிராஃபிக் மேலே பழி போடுறியா, சரி விடு, எதுவாக இருந்தாலும் வந்து பேசிக்கலாம். சரி இப்போ எங்கே இருக்க, நான் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டேன். நீ நானும் இப்போ என்ட்ரன்ஸ்க்கு வெளியில் தான் வரப்போகிறேன். சரி ஓகே, நான் வெளியில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் உங்களோட லக்கேஜஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் போகிறீங்க. அப்படியே ஒவ்வொருத்தராக பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா நிறைய பேர் அவங்கவுங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அவங்கள எல்லோரும் பார்க்குறணும் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பாதி பேரும் போகிறாங்க. அந்த ஒரு ஏர்போர்ட்டில் நிறைய எமோஷன்ஸ் கலந்துருக்கு. லவ்வர்ஸ் எல்லாம் அப்படி பிரிய முடியாமல் பிரிஞ்சிட்ருக்காங்க, அம்மா பையன்லாம் பிரிய முடியாமல் பிரிஞ்சிட்ருக்காங்க. அந்த ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, உங்கள் அம்மா அப்பா இங்கே பிரிஞ்சு வந்ததுன்னு நினச்சி. இப்போ அப்படியே பார்த்துட்டே வரும்போது ஒரு போர்டில் வெல்கம் டு ஜங்குக் பொண்டாட்டின்னு இருக்குது. என்னது வெல்கம் டு ஜங்குக் பொண்டாட்டியா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அந்த போர்டை எடுத்துகிட்டு ஸ்ருதி தான் நிற்கிறா. நினச்சேன் இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக இப்போ அவகிட்ட போகிறீங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க, ஏன் பார்த்தா தெரியல, ஜங்குக் பொண்டாட்டியா கொரியாவுக்கு வரவேற்கிறேன். இன்னும் அலம்பு போகலைல்ல, அது எப்படி போகும், அதுவும் இல்லாமல் இப்போ நீ வேற வந்துட்ட, இன்னும் ஒரே அலுமினாட்டிஸ் தான், வேறு லெவலில் மஜா பண்ண போகிறோம். சரி நீ இதெல்லாம் பண்ணி என் கோவத்தை குறைக்கலான்லாம் பார்க்காத, ஏண்டி லேட்டாக வந்த, ஐயோ விடுடி, எதுக்குடி அதெல்லாம் கேட்டுக்கிட்டு. கேட்டதுக்கு பதில் அதுவா, நானும் வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு, இப்போ தானே வீடு ஷிஃப்ட் பண்ணேன், ஸோ அதனால தாண்டி ரொம்ப டயர்டாக இருந்து தூங்கிட்டேன்.
நீ ஃபோன் பண்ணும்போது தான் எழும்புனேன். அடி பாவி, நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் கிளம்பிட்டேன், ஏர்போர்ட் வந்துட்டுருக்கேன், டிராஃபிக்குன்னெலாம் சொன்னியேடி. நான் இப்போ தான் எழும்புறேன்னு சொன்னால் நீ கத்துவ. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். முகர கட்டை, ஏன்டி இப்படி இருக்க? சரி விடு, என்னை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. தெரியும். பஞ்சுவாலிட்டிக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாத ஆள்கிட்டலாம் பஞ்சுவாலிட்டி எதிர்பார்க்க முடியுமா? ஏன்டி, போதும் லக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்து கொடுக்குறீங்க. சரி வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் 2 பேரும் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ருதி கார்கிட்ட தான் போகிறீங்க. லக்கேஜஸ் எல்லாமே ஸ்ருதி தான் தூக்கிட்டு வரா. ஏன்டி, நான் என்ன உனக்கு போட்டுறா? இப்படி தூக்கிட்டு வர வச்சுட்ட? ஒன்றும் இல்லை, என்னை நீ காக்க வச்சல, அதுக்கு இது தேவைதான். என்னதான் இருந்தாலும் ரொம்ப ஓவர்டி. பரவாயில்ல வாங்கிக்கோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக காருக்கு வந்து ரீச் பண்ணிட்டீங்க. கார்கிட்ட வந்ததுமே லக்கேஜஸ் தூக்கி வைக்கிறதுக்காவது ஹெல்ப் பண்ணுறி. அதெல்லாம் முடியாது, தனியாக தூக்கி வை. அப்போ ஸ்ருதி, வயன் என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? அப்படியே மூஞ்ச குறுன்னு பார்க்குறா. பாவமா இல்லை, தூக்கி வைய. கொல்லஞ்சக்காரி கரையிறலாம் பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தூக்கி எடுத்து வைக்கிறான். நீங்கள் இதை பார்த்து அப்படி சிரிக்கிறீங்க. உங்களுக்கு ஸ்ருதியை டீஸ் பண்ணுறதுனா அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி ஸ்ருதியும் லேசப்பட்ட ஆள் இல்லை, அவ்வளோ அவங்கள பயங்கரமாக பங்கம் பண்ணுவாள். இப்போது லக்கேஜெலாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே காரை எடுக்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ருதி வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. அதில் ஒரு ஃப்ளாட்டில் ஸ்ருதி இருக்கிறாங்க. அப்போது வயன், ஆஃபீஸில் இந்த அப்பார்ட்மெண்ட்டாக கொடுத்தாங்க? இல்லைடி, ஆக்சுவலி அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் எனக்கு செட் ஆகும்னு தோணலை. அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் தனியாகவே ஒரு ஃப்ளாட்டை வாங்கிட்டேன். என்னடி சொல்கிற? ஆமாடி, நம்ம அங்கே எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுடி. பக்கத்தில் ரொம்ப அடைஞ்சு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ செட் ஆகலை. அதனால தான். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஃப்ளாட் என்னோடய கம்பெனிக்கு ரொம்ப பக்கம். ஸோ அதனாலே நான் இங்கேயே இது பண்ணிட்டேன்டி. ஓ சரி. அந்த ஃப்ளாட் மொத்தமாகவே வாங்கிட்டியாடி? மொத்தமாக வாங்குறதுக்கு நான் எங்கே போகிறதுக்கு? நான்லாம் மொத்தமாகலாம் வாங்கலப்பா, நான் ரெண்டலுக்கு தான் இருக்கிறேன். ஸோ நீயும் இருக்கிற, நானும் இருக்கிறேன், பாதி ஷேர் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. என்னடி சொல்கிற? என்ன சொல்லணும்? பாதி போடுவோம், போட்டுட்டு நீ வேலைக்கு போகிற, நானும் வேலைக்கு போகிறேன். ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கும். சரி, எல்லாம் பிளானு அப்கோர்ஸ்யா. சரி போய் கதவை தோற அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேரும் அப்படியே அந்த ஃப்ளாட்குள்ளே போகிறீங்க. ஃப்ளாட் பார்க்க வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப லக்ஸரியாக இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டலில் எந்த மாதிரி ஒரு ரூம்ஸ்லாம் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு வேறு லெவல் ரீ பா, நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பெருசாக இருக்கும்னு. அதான் சொன்னேன்ல, எனக்கு இந்த மாதிரி இருக்க தான் பிடிச்சிருக்கு, அதனால தான் இதே வாங்கிட்டேன். சரி, இதுக்கு நம்ம காசு கொடுக்கறது ஒர்த்து தான். மாதம் கரெக்டாக கொடுத்துரு, நானும் கரெக்டாக கொடுத்துருவேன். சரியா? சரிடி, போதும். காசு விஷயம் வந்தேன்னா கரெக்டாக இருப்பேன். அப்படியே டைமிங்னா மட்டும் பஞ்சுவாலிட்டிக்கு ஸ்பெல்லிங் மறந்துடும். எதுக்குடி டைமிங்கை பற்றலாம் இழுத்துட்ருக்க? சரி. அப்புறம் வயன், சொல்லுடி. இங்கே தானே நிற்கிறேன், போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நான் பிரேக்ஃபாஸ்ட் உனக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன். என்ன பிரேக்ஃபாஸ்ட்டா? ஆமாம், ஏன் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. வயன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உங்ககிட்ட ஸ்ருதி, என் மேலே ப்ராமிஸ் பண்ணு, உண்மையிலே நீ சமையல் நல்லா பண்ணுவியாடி? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்லை, நீ காலேஜில் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கருமத்தை கொண்டு வந்தியே, கடைசியில் தின்ன முடியாமல் எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, ஞாபகம் இருக்கா? அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸ்ருதி அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு, அதெல்லாம் அப்போடி, நான் இப்போ குக்கிங்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அப்போ எங்களை கொலை பண்ணணுன்னு பிளான் பண்ணி நீ அன்றைக்கி அந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொண்டு வந்தியாடி. அது என்ன பண்ணுறது, அது குக்கிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால் கொஞ்சம் பிசுறு தட்ட தானே செய்யும். நல்லா தட்டிச்சு பிசுறு, கொஞ்சம் விட்டால் என் உசுறு போயிருக்கும்டி. இந்த பஞ்ச் டைலாக் பேசுறதுக்கெலாம் ஒரு குறவு இல்லை. மூடிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிற வழியப்போ நான் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வைக்கிறேன். இங்கே பாரு ஸ்ருதி, என் உயிரே உன் கையில் தான் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் வேணால் கூட நான் பண்ணிக்கிறேன். ஐயோ அம்மா வேண்டாம்மா, நீ பண்ண வேண்டாம்,
அட்லீஸ்ட் நான் நார்மலாக இந்த ப்ரெட்டு கூட வேணாலும் நான் சாப்பிட்டுட்டு போகிறேன். நீ பண்ணவே வேண்டாம் வயன், நானே பார்த்துக்கிறேன். ஹே, உன் சாப்பாடை பார்த்தா எனக்கு பயம், அதே மாதிரி என் சாப்பாடை பார்த்தா உனக்கு பயம். 2 பேரும் குக்கிங்கில் ரொம்ப மோசண்டி. அது முன்னாடி, நான் இப்போ அப்படி கிடையாது. நான் இப்போது குக்கிங்கில் ஏதோ ஒரு செஃப் அளவு இல்லாட்டாலும் ஆவரேஜாக சமைப்பேன்டி. இந்த வாய், உனக்கு இந்த வாய்க்கு மட்டும் ஒரு குறவில்லை. உனக்கெல்லாம் வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிருக்குண்டி. இப்படி பேசியே டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காத. டைம் இல்லை, ஸோ சீக்கிரமாக போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. எங்கே போகிற? எனக்கு ஆஃபீஸ் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் நான் அது போகணும். உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா நான் உனக்கு கொஞ்சம் நான் சொல்லித்தரேன். அதை பார்த்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் இரு, நான் அப்புறமா சீக்கிரமாக வந்துடுறேன். என்னடி சொல்கிற, ஆஃபீஸ் போறியா? ஆமாடி, இன்றைக்கி கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது. ஸோ அதனால் நான் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். என்ன ஸ்ருதி இப்படி பாதியில் விட்டுட்டு போகிற பார்த்தியா? கொஞ்சம் சுற்றி பாரு, கொஞ்சம் இதை பற்றி உனக்கு தான் தெரியும்ல. ஸோ வெளியில் போகிறேன்னா போ. கார்ட்கீ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கார்ட்கீ அங்கே இருக்குது, நீ வேணும்னா எடுத்துக்கோ, ஓகேவா? என்னடி இப்படி அவசரப்படுத்துகிற? கொஞ்ச நேரம் தாண்டி, கொஞ்சம் நேரத்தில் நானே வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் வெளியில் போகலாம். சரி, ஓகே. நீ லீவ் போடலாம்ல? நான் ஆல்ரெடி லீவ் போட்டேன்டி. சிஓக்கு ஏதோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபைல் வேணும்னு சொன்னான். அது நான் இப்போ வந்து ரெடி பண்ணிட்டேன். நீ மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு ஓடி வந்துடுவேன். சரி. அப்போ பிரேக்ஃபாஸ்ட் நான் பார்த்துக்கிறேன். நீ எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லு, நானே ரெடி பண்ணிக்கிறேன். நீ கொண்டு போய் கொடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுண்ணே. அப்போ நீ பிரேக்ஃபாஸ்ட் நீ பார்த்துக்கிறியா? சும்மா சொன்னேன், நீ பண்ணுறேன்னா பண்ணி வச்சுட்டு போ. அதானே பார்த்தேன், கல் நெஞ்சக்காரி. சரிடி, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி பண்ணி வை. இருந்தாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். தாயே போம்மா, நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு வேண்டி போயிட்டீங்க. இங்கே ஸ்ருதி உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கா. நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வெளியில் வரீங்க. உங்களுக்கு அந்த டேபிளில் அவன் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கா. அப்படியே குறுன்னு பார்க்குறீங்க. என்னது இந்த காஞ்சி போன ரொட்டியை சாப்பிட்றதுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தியா? இது சாண்ட்விச் டி. என்ன சாண்ட்விட்சு? ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி தக்காளியும் வெங்காயமும் போட்டு கேபேஜும் வச்சு தக்காளி சாஸை போட்டு இது பண்ணுற, இதுதான் நீ பண்ண சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டா? இங்கே பாரு, அவசரமாக பண்ணேன். இதுக்கு எதுக்குடி அவசரமாக பண்ணணும்? 2 கட் பண்ணணும், அப்புறமேட்டு வெங்காயத்தை கட் பண்ணி தான் இங்கே இருக்கிற கேபேஜை உரிக்கணும், வைக்கிற அவ்வளோந்தான். அட்லீஸ்ட் ஒரு முட்டை கூடவா போட முடியல? உனக்கு இது தரதே பெரிய விஷயம், இதுக்கிடையில் முட்டை கேட்குதா? முட்டை சரி தின்னு தொலை. வர ஸ்ருதி, எனக்கு நீ மரியாதையே கொடுக்குறதில்ல. உனக்கேண்டி நான் மரியாதை கொடுக்கணும்? நீ எனக்கு மரியாதை கொடுக்குறியா? கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட், புரியுதா? ஃப்ரெண்ட்ஷிப்பில் எதிரா ரெஸ்பெக்ட்டு விட்டா நீ பீப்ளே திட்டுவ, தெரியுதுல்ல? அப்புறம் என்ன, மரியாதைலாம் என்கிட்ட எதிர்பார்க்கவே கூடாது, புரியுதா? என்னையா தான் ஈஸியாக எல்லாரும் கலாய்ச்சி போடுறீங்கடி, போங்கடி எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப பசிக்குது. அப்படியே ஸ்ருதியை பார்க்குறீங்க. என்ன, நான் இங்கே வந்தாச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்லான்னு பார்த்தேன். இங்கே வந்து உன் கூட இருந்து ஏதாவது காரமாக ஏதாச்சும் சமைச்சு தருவேன்னு பார்த்தா இப்படி சாண்ட்விச் போட்டு என்னை கொல்றியேடி. இன்றைக்கி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் ஈவினிங் உன்னை வெளில கூட்டிகிட்டு போய் நல்ல சாப்பாடு வாங்கி தரேன். நிஜமா ப்ராமிஸ். அடிச்சி வாங்கி தரேன்னு சொல்கிறாங்களே, அப்புறம் என்ன? சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பசிக்குது, நீங்களும் அந்த சாண்ட்விட்சை சாப்பிட்றீங்க. சரிடி, இந்த கீ கார்டு உனக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அதில் வந்து கார்டு இருக்குது, தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோ. ரொம்ப தேய்ச்சிடாத, மாத கடைசி, புரியுதா? பரவாயில்ல, நானும் இப்போ சம்பாதிக்கிறேன்ல, ஸோ அதனால் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே அவகிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க. சரிடி, அப்போ நான் போயிட்டு வரேன். 2 கீ கார்டு இருக்குது, ஒரு கீ கார்டு நான் கொண்டு போகிறேன், இன்னொன்று வச்சுக்கோ. வெளில எங்கேயாச்சும் போகிறேன்னா டோர் லாக் பண்ணிட்டு போ. பாஸ்வேர்டு உனக்கு தெரியும்ல? தெரியும், சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல, போடி அங்கிட்டு. தின்னி பண்ணார், எப்படி தின்னுது பார். சரி பார்த்துரு, சரியா? பார்த்து போயிட்டு வாடி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் அங்கேருந்து கிளம்பிட்டா. நீங்கள் அந்த சாண்ட்விட்சும் அப்படியே முக்குன்னு முக்குறீங்க. வீட்டில் இருந்தால் சாண்ட்விட்சு அது இது சாப்பிட்ணும் போலே இருக்குது. இதுவே வெளிநாட்டுக்கு வந்தால் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் போல் இருக்குது. கொரியா வந்து ஒரு நாள் கூட ஆகலை, இப்போவே என் வீட்டு சாப்பாடை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மம்மி, உன்னோட சாப்பாடு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மம்மி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறீங்க. ஹலோ அம்மா, ஹலோ ஒயன்,
எப்படிம்மா இருக்க? பத்திரமா போய் சேர்ந்துட்டியா? சாப்பிட்டியா? என்ன பண்ணிகிட்ருக்க? ஸ்ருதியை பார்த்தியா? அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருக்காங்க. ஆமாம் ஒரு நிமிஷம். என்னாச்சுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் பத்திரமா வந்துட்டேன், ஸ்ருதியை பார்த்துட்டேன். இப்போ நான் ஸ்ருதி வீட்டில் தான் இருக்கேன், இப்போ தான் சாப்பிட்டேம்மா. நல்லா தானே இருக்க? நல்லா இருக்கேன். சரி, ஓகேம்மா. எனக்கு உன்னை பார்க்கணும் போலே இருக்குது. இவ்வளோ நாள் வீட்டிலே என் கூடயே இருந்தியா? தான் உன்னை பார்க்காம எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. எனக்கும் தாம்மா, வீட்டிலே அப்படியே இருந்தேனம்மா, அதான் என்னமோ தெரியல, உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா. சரி விடுமா, நீ உன்னோட லைஃப்பை லீட் பண்ண தானே போயிருக்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் அப்பா தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. நீயே ஃப்ளைட் ஏறினதுமே உங்கள் அப்பா அப்படியே அழுத்துட்டாரு தெரியுமா? என்னம்மா சொல்கிற? ஆமாம்மா, பொண்ணை விட்டு இவ்வளோ நாள் தனியாக பிரிஞ்சிருக்கணும்ல, அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதாருமா. அப்படியாம்மா? அப்பா பக்கத்தில் இருக்காங்களா? அப்பா ஆஃபீஸ் போயிருக்காருமா? ஓ, அப்பா வந்தால் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லண்ணா. அப்பாவுக்கு ஃபோன் பண்ண பிஸின்னு வந்துச்சு. சரி, ஓகே, நான் ஃபோன் பண்ணுறேன். நீ நல்லா தானே இருக்கம்மா? நல்லா தாம்மா இருக்கேன். சரி, நீங்களும் பத்திரமா இருங்க என்னம்மா? ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு, வீட்டில் இருந்தா என்னடா வீட்டிலே இருக்கோமே, எப்போ பார்த்தாலும் எங்கன்னே கரிச்சு கொட்டிகிட்டே இருக்காங்கன்னு தோணுது. இப்போ வெளியில் வந்தா வீட்டில் இருக்கவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பால்கனி வழியாக அந்த கொரியா சிட்டியோட வியூவை அப்படியே பார்க்குறீங்க. அந்த வியூஸை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. இப்போது இந்த சைடு நம்ம தயாங் அப்படியே ஃப்ளைட்டில் இருக்கும்போது அப்படியே அவன் ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கிறாரு. அப்போ ஜாங்கு, என்னடா பயங்கர அடி போல்? நீ வேற, அது ஒரு ஆக்சிடெண்ட்டுடா, நான் எலும்பலான்னு போகும்போது ஒரு பொண்ணு பொத்துனியா மேலே விழுந்துட்டுடா, கை செம வலி தெரியுமா? என்னாச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் லைட்டாக வலிக்குதுடா. சரி நான் ஆயின்மெண்ட் போட்டு தரேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி தயாங் சொல்கிறாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பூசானுக்கும் போய் ரீச் ஆகிட்டாங்க. அங்கே பார்த்தா ஜங்குக்கோட அம்மா அப்பா எல்லாருமே ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணி அப்படியே ஒரு வார்ம் வெல்கம் பண்ணுறாங்க. ஜங்குக், உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுடா, கான்சர்ட்டில் வேறு லெவல் பண்ணிட்டேன், பாரு என் பையனுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ், பாரு என் பையன் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பாசமாலேயே பொழிஞ்சு தள்ளிட்டு இருக்காங்க. பின்னாடியே தான் தயாங்கும் வராரு. தயாங் வரதை பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே டீலை விட்டுட்டு, தயாங் எப்படி தயாங் இருக்க, நல்லா இருக்கியா, எப்பவும் பாரு துரும்ப அழைச்சிட்ட, நல்லா சாப்பிட்றியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஜங்குக்கோட அம்மா அவரை போட்டு விசாரிச்சிட்ருக்காங்க. ஜங்கு, நானும் இங்கே ஒருத்தன் இருக்கம்மா, என்ன மறந்துட்டு அப்படியே டீலில் விட்டுட்டு போயிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. விடுடா, அவனே எப்போமாச்சு தாண்டா வரான், அம்மா நானும் எப்போமாச்சு தாம்மா வரேன். சரி விடு 2 பேரும் என்னோட பிள்ளைங்க தான், வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. தயாங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே உள்ளே வராரு. அங்கே பார்த்தா ஜங்குக்கோட அண்ணன் அப்படியே நிற்கிறாரு. என்ன ஜங்கு, வேறு லெவலில் பர்ஃபார்மிங்ஸ் போயிட்டுருக்கு போல்? ஆமாடா, அப்புறம் உன் லைஃப் எப்படி போகுது? நல்லா சூப்பராக போகுதுடா. தெரியுது. அப்புறம் நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் அவங்க அண்ணங்கிட்ட கேட்குறாரு. அது என்னமோ தெரிலடா, உனக்கு அண்ணன்னு சொன்னோடனே பொண்ணுங்கள்லாம் அப்படியே தானாக வருது, அது ஜங்குக்கோட பவர் அப்படி. போதும் உன்னோட சீன்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது, வந்த வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வெளியில் போயிட்டாரு. ஜங்குக்கும் அவங்க ஃபேமிலி கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட நான் இந்த ஒரு எபிசோடை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த எபிசோடில் வந்து உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அன்டில் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹாப்பிடா. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நான் வந்து செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், OT7 ஹாட் வைப்ஸ் ஆஃப் லவ். அது வந்து ஒன்லி ஃபார் ஹார்ட் ஸ்டாண்டா. சாஃப்ட் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு வேளை அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த சேனலே போய் விசிட் பண்ணி பாருங்கடா. என்னோட செகண்ட் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து ஃபாலோ பண்ணுங்கடா. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண சொல்லுங்கடா. அப்புறம் வேறு என்ன, அவ்வளோந்தான். ஸோ ஒரு வீடியோவில் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அன்டில் ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பிடா. பாய் டா ஹாமீஸ், பாய்.